பிரீமியர் எனர்ஜிஸ் இந்தியாவோட சோலார் எனர்ஜி கனவுல இது ஒரு புது நட்சத்திரமா இல்ல இந்த பிரகாசமான வளர்ச்சிக்கு நாம கொடுக்க போற விலை ரொம்பவே அதிகமா? வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில இந்த முழுமையான அலசல்ல நாம தேடுவோம். பாருங்க, ஒரு பக்கம் இந்தியாவோட சூரிய சக்தி புரட்சியில ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் பங்கு சந்தையில முதலீட்டாளர்களை மலைக்க வைக்கிற அளவுக்கு உயர்ந்த ஒரு மதிப்பீடு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் பிரீமியர் எனர்ஜிஸோட உண்மையான கதை இருக்கு. வாங்க அதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். எந்த ஒரு கம்பெனியும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது வேலை செய்யற மார்க்கெட் எவ்வளவு பெருசுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரீமியர் எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு மார்க்கெட் இல்ல, இது ஒரு தங்க வேட்டை. ஆமா, இந்தியாவோட எதிர்கால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய போற ஒரு மாபெரும் களம் இது. 500 ஜிகாவாட். இந்த நம்பரை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் 2030க்குள்ள இந்தியா அடைய நான் ஃபாசில் ஃபியூல் இலக்கு. இவ்வளவு பெரிய இலக்கு அடையணும்னா பிரீமியர் எனர்ஜிஸ் மாதிரியான நிறுவனங்களோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு மிகப்பெரிய வர்த்தக வாய்ப்பு. இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன். இது வெறும் கோடுகளோ கட்டங்களோ இல்ல. இது இந்தியாவோட சோலார் பவர் எதிர்காலத்தோட வளர்ச்சி வரைபடம். 2025ல இருந்து 2030க்குள்ள கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேல ஒரு வளர்ச்சி. இது ஒரு அதிவேக வளர்ச்சி. இந்த வளர்ச்சியால பிரீமியர் எனர்ஜிஸ் எப்படி பயனடைய போகுதுங்கிறது தான் இங்க நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, இவ்ளோ பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க பிரீமியர் எனர்ஜிஸ் உண்மையிலே தயாரா இருக்கா? அவங்களோட பலம் என்ன? வாங்க கம்பெனிக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அலசுவோம். இந்த நம்பர்ஸ பாருங்க. இதெல்லாம் வெறும் கணிப்புகள் இல்ல. இது பிரீமியர் எனர்ஜிஸோட எதிர்கால வளர்ச்சி பாதையோட ஒரு ட்ரெய்லர் மாதிரி. ஒவ்வொரு வருஷமும் 25%, அப்புறம் 70%ன்னு வருவாய் வளர்ச்சி இருக்கும்னு ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. இந்த வருவாய் வளர்ச்சி லாப வளர்ச்சியா மாறுச்சுன்னா இந்த கம்பெனி இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனங்கள் பட்டியல்ல கண்டிப்பா இடம் பிடிக்கும். 13,000 கோடி ரூபாய். இதுதான் இப்போதைக்கு பிரீமியர் எனர்ஜிஸ் கையில இருக்கிற ஆர்டர்களோட மதிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த சில வருஷங்களுக்கு அவங்க வருமானத்தை பத்தி பெரிய கவலைப்பட தேவையில்லை. இந்த ஒரு ஸ்திரத்தன்மை தான் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஒரு கம்பெனி ஜெயிக்கிறதுக்கு ஆர்டர்ஸ் மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. அவங்க கிட்ட ஒரு தனித்துவமான பலம் இருக்கணும். பிரீமியர் எனர்ஜிஸோட பலம் இந்த 4 தூண்கள் மேலதான் நிக்குது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அமெரிக்காவுக்கே ஏற்றுமதி செய்யற அளவுக்கு தரம், பிரம்மாண்டமான விரிவாக்க திட்டம், அப்புறம் அனுபவம் வாய்ந்த தலைமை. இது ஒரு வெற்றி ஃபார்முலா மாதிரி தெரியுது இல்லையா? ஒவ்வொரு பெரிய நிறுவனத்தோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு தனி மனிதனோட கனவும் உழைப்பும் இருக்கும். பிரீமியர் எனர்ஜிஸை பொறுத்தவரை அது திரு சுரேந்தர் பால் சிங் சலூஜா. 50 வருஷம் அனுபவம்னா சும்மாவா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சந்தைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு இந்த நிறுவனத்தை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கார். இந்த அனுபவம் தான் இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய சொத்துனே சொல்லலாம். இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே பிரீமியர் எனர்ஜிஸோட ரொம்ப பிரகாசமான பக்கங்கள். ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா? இங்க அந்த மறுபக்கம் தான் இந்த நிறுவனத்தோட பங்கோட விலை. இந்த விலை நியாயமானதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். இந்த தராச கொஞ்சம் பாருங்க. ஒரு தட்டுல கம்பெனியோட அபாரமான வளர்ச்சி, லாபம், ஆர்டர்கள்னு எல்லாம் இருக்கு. இன்னொரு தட்டுல புத்தக மதிப்பை விட 11 மடங்கு அதிக விலை. ஒரு முதலீட்டாளரா நீங்க எந்த பக்கம் சாய்வீங்க? இதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. பிபி ரேஷியோ, அதாவது விலை புத்தக மதிப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். ஒரு கம்பெனியோட பங்கு விலை அதோட உண்மையான சொத்து மதிப்பை விட எத்தனை மடங்கு அதிகம்னு காட்டுற ஒரு அளவுகோல் இது. பிரீமியர் எனர்ஜிஸ்க்கு இது 11 மடங்குக்கு மேல இருக்கு. அதாவது கம்பெனியோட சொத்து மதிப்பை விட 11 மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்க முதலீட்டாளர்கள் தயாரா இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த நிறுவனத்தோட எதிர்கால வளர்ச்சியை ரொம்ப நம்புறாங்க. ஆனா இந்த நம்பிக்கை பொய்த்து போனா என்ன ஆகும்? அதுதான் இங்க இருக்கிற ரிஸ்க். டெக்னிக்கலா பார்த்தா இந்த ஸ்டாக் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் மாதிரி. ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. RSI மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் ஓவர் பாட் ஜோன்ல இருக்கு. அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. 1035 ரூபாய்ங்கிற லெவல் ஒரு முக்கியமான சப்போர்ட். அதை உடைச்சா இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். அதனால ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இந்த அதிக மதிப்பீட்டை நியாயப்படுத்தணும்னா பிரீமியர் எனர்ஜிஸ் சில பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த சவால்கள் என்ன? அதிலிருந்து மீண்டு வர அவங்க கிட்ட என்ன திட்டம் இருக்கு? வாங்க அதையும் பார்த்துருவோம். இந்த அட்டவணையை பாருங்க. ஒரு பக்கம் கேபெக்ஸ் தாமதம், ஓவர் சப்ளைன்னு பெரிய ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் நடந்தா கம்பெனியோட லாபம் குறையலாம். ஆனா இன்னொரு பக்கம் ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும் அவங்க ஒரு பதிலையும் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஓவர் சப்ளை பிரச்சனையை சமாளிக்க ஏற்றுமதி மேல கவனம் செலுத்துறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சவாலையும் அவங்க எப்படி எதிர்கொள்றாங்கங்கிறத நாம உன்னிப்பா கவனிக்கணும். சரி, இப்போ இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம்.
ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா என்ன செய்யணும், இல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருந்தா என்ன செய்யணும்? வாங்க ஒரு தெளிவான பார்வைக்கு வருவோம். இங்க 2 விதமான முதலீட்டாளர்கள் இருக்காங்க. ஒருத்தர் இந்த கம்பெனியோட எதிர்கால வளர்ச்சியை நம்பி நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்ய தயாரா இருக்கார். விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறார். இன்னொருத்தர் குறுகிய காலத்துல லாபம் பார்க்க நினைக்கிறார். அவர் இப்போதைக்கு விலை அதிகமா இருக்கு, ஒரு கரெக்ஷன் வந்த பிறகு வாங்கலான்னு வெயிட் பண்றார். நீங்க இதுல எந்த வகை? இந்தியா தன்னோட சூரிய சக்தி கனவை நோக்கி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அந்த பயணத்துல பிரீமியர் எனர்ஜிஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஒரு முக்கியமான இன்ஜின். ஆனா அந்த இன்ஜின் ரொம்ப சூடாயிடுச்சா? இந்த வளர்ச்சிக்காக முதலீட்டாளர்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும்? இதுதான் இன்னைக்கு நாம உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி. நண்பர்களே, இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். ஆனா இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. செபி விதிமுறைகளின்படி எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்பவே முக்கியம். இந்த அலசலை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.